நெறைய பேர என் ஸ்கிரிப்ட கேட்க வைப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ் நெறைய பேர கேட்க வைப்பேன். சாத்தையான்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரு நெறையா ஸ்கிரிப்ட் கேட்டிருக்காரு எனக்காக. அவரு அவரு ஃபில்டர் பண்ணி என்கிட்ட அனுப்புவாரு. சில படம்லாம் அவர் வந்து ஸ்டபனாவே இத பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. மௌனகுரு கூட சாத்தையா, அப்புறம் எனக்கு கண்ணண்ணன்னு ஒருத்தர் ஃப்ரெண்ட் இருக்காரு. அவங்க எல்லாரும் சேர்ந்து கேட்டாங்க. இது கண்டிப்பா பண்ணுங்க, நல்ல பேர் வரும்னாங்க. அந்த படம் வந்து எனக்கு வேற ஒரு ஜர்னி குடுத்துச்சு. ரொம்ப ஆமா. சாந்தகுமார் சார் வந்து இந்த பையனால நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு காட்டினாரு. அதுக்கப்புறம் பயந்து கதை கேட்க ஆரம்பிச்சேன். எல்லா கதை அப்புறம் தான் ஒரு கண்ணி மூணு களவாணி வந்து எனக்கு சிம்புதேவன் சார் பண்ணாரு. அப்புறம் தகராறுன்னு ஒரு படம் பண்ணேன். அதுல அது ஆக்சுவலா தகராறுமே நல்ல படம். அது மேபி அது இன்னும் ஒரு நாடோடிகள், சுப்பிரமணியபுரம் முன்னாடிலாம் வந்திருந்தா அந்த படம் இன்னும் இருந்திருக்கும். நான் அந்த டைரக்டரோட இன்னொன்று படம் பண்ணியிருக்கேன் இப்போ, தகராறு டைரக்டரோட. அப்புறம் அதுக்கப்புறம் அப்படியே ஓகே. பார்த்து ஸோ பார்த்து கான்ஷியஸா கேட்டேன். அதுக்கப்புறம் அந்த மௌனகுருக்கு ஆமா. அப்புறமா எடுத்த ஒவ்வொரு ஆ, டிசிஷன்ஸும் ஆ. கான்ஷியஸா இருக்கு. ஆமா.